குலையாம வரும். என்னம்மா இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலு? தீபாவளி ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, பிரியாணி தான். என்ன பிரியாணி? மட்டன் பிரியாணி. என்ன ஊத்துறீங்க? ரீஃபண்ட் ஆயில் ஊத்துறேன். பிரியாணி செய்ய போறேன். என்னென்ன வச்சிருக்கீங்க? என்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்க போல இருக்கு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, இது தயிர், லெமன் ஜூஸு, சில்லி பவுடர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய். ஓகே ஓகே, சிம்பிளாக. அப்போ நான் இன்னைக்கு அதை வீடியோ எடுத்துக்கிட்டுமா? எடுங்க எடுங்க, முகத்தை காட்டாமல் எடுங்க. முகத்தை காட்டாதீங்க. ஓகே ஓகே. நேல் பல்ட்லாம் அழியுது. நெய் மறந்துட்டேன். சக்தி நெய்யா? ஓகே, சரி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இவ்வளோ கேஜி இன்னைக்கு? 3/4 கிலோ மட்டன். மட்டன் 3/4 கிலோ. 3/4 கிலோ ரைஸ். 3/4 கிலோ ரைஸ். எடுத்தோடனே எண்ணெயில் போட்டிங்களா? ஆமாம், அது எண்ணெயில் தான் போடணும். அது எண்ணெயில் போட்டு அது பொரியும் போது அம்மா வெளியிட்டு வெங்காயம் போடணும். ஃபஸ்ட்டு வெடிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இது வெடிக்கணும். வெடிச்ச பிறகு வெங்காயம் போடணும். வெங்காயம் வதக்கு 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 வதக்கு. இது என்ன மாதிரி பிரியாணி? இல்லை, பிரியாணியில் நிறைய ஐட்டம் சொல்கிறாங்க இல்லையா? ஆம்பூர் பிரியாணி, பாம்பே பிரியாணி. அப்படிலாம் இல்லை, இது எங்கள் பேம்பு பிரியாணி. இது எங்கள் வீட்டு பிரியாணி. இது எங்கள் வீட்டு பிரியாணி. ஆமாம், இது எங்கள் வீட்டு பிரியாணி. இது வந்து எல்லாருமே செய்யலாம். ஈஸியான மெத்தட் தான் இது. கண்ணாடி மாதிரி வரணும் வெங்காயம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரி, அந்த 3/4 கிலோ கறிக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்? இது ஒரு டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூனு, டீஸ்பூன்னா ஒரு 3 ஸ்பூன். ஓகே. கிராம் கணக்குனா? கிராம் கணக்குனா இப்போ வந்து அது எல்லாம் கரெக்டாக சொல்லணுன்னாக்கா 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ அரிசிக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம். ஓகே. ஒரு 200 கிராம் தக்காளி. 1 கிலோ வெங்காயம் 200 கிலோ தக்காளி. ஆமாம். 1 கப்பு தயிர். ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 50 கிராம் இருக்குமா? 50 இருக்கும். 50 இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, கைப்பிடி கொத்தமல்லி. மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுருக்கீங்க போல இருக்கு. வேக வச்சுட்டேன். மட்டன் வேக வச்சுட்டேன். இந்த நல்லா வேக வைக்கணும். இல்லை இதுக்கு இதுக்கு ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஃபுல்லாக வேகணுன்ட்டு அவசியம் இல்லை. ஃபுல்லாக வேகணும். 3 விசில் விட்டு எடுத்து வச்சிட்டோன்னா இதில் போட்டு தாளித்து அப்படி வதக்கி மூடி வச்சா 2 விசில் வந்தால் போதும். இதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கைஸ், எங்கள் அம்மாவோட ஃபேஸை காமிக்கலான்னு பார்த்தா அவங்க காமிக்க வேண்டாம் சொல்லிட்டாங்க. வேண்டாம், ஒரே ஒரு டைம். வேண்டாம் 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 வேண்டாம். ஈவினிங் ரெடி ஆகிட்டு ஒரு லைவ் போட்டுடலாமா? ஈவினிங் ரெடி ஆகி போடலாம். இன்ஸ்டாவில் போய் ஒரு லைவ் போட்டுடலாமா? இன்ஸ்டாவில் போடலாம். ஓகே. நல்லா வதங்கணும். இது வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுறீங்களா? தேவையான அளவு. அது மட்டனில் கொஞ்சம் போட்டிருக்கு. வேக வைக்கும் போது மட்டனில் கொஞ்சம் உப்பு போடணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். பிடிக்கும், உப்பு பிடிக்கும் மட்டனில்.
இது இப்போ கொஞ்சம் போட்டோன்னா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதம். கொஞ்சம் இந்த புதினா கொத்தமல்லி தக்காளி வதங்கிறதுக்கு முன்னாடி போடணும். இல்லை அது வதங்கிடும். இதை பாதி வதங்கிடுச்சுல. ஓகே. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வதங்கும். இன்னும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கும். ஓகே. நெய்க்கு இப்போ வேலை இல்லை. வதங்கிருச்சாம்மா? இன்னும் எண்ணெயா இருக்கு, இன்னும் முழுசா இருக்கே. மிளகாய் தூள், தயிர் 1 கப் இப்பயே போட்டுருவீங்களா? ஓகே. இது சேர்ந்து வதங்கும். ஓகே. அது வாங்குனதுங்கிற பிறகு மிளகாய் தூளும் தயிரும் போட்டு இப்போ வதக்கிட்டு இருக்காங்க. ஆமாம். சாரி கைஸ், பட்டாசு அடிச்சிட்டு இருக்காங்க, அதனால தான் திருப்பி சொன்னேன். எப்படி சொல்லணும்? இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். ஓகே. எனக்கு இப்பயே சாப்பிடும் போல இருக்கு. எங்க வீட்டுல கறிச்சோரே வாசனானா செம்மையா இருக்குதுமா. இதை பார்க்குறப்போ ஒரு முழு கோழி எடுத்து அதை பேக் சைடு ஓப்பன் பண்ணி இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி அப்படியே அப்படியே ஃபுல் பாயில் பண்ணி எடுத்துடணும். அடுத்து என்ன போட போறீங்க? வதங்கணுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா இருக்கு. அதான் சொன்னேன், கோழியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் செம்மையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். அப்படியே எண்ணெய் சைடுல எல்லாம் நிற்கிது இல்லையா? எரிமலை குழம்புல கொதிக்கிற மாதிரி இருக்கு. கப்பு 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 இப்படி இருக்கும்போது கொஞ்சம் எலுமிச்சை மலை சாறு ஊற்றி. அம்மா விதை விழுந்துடுச்சு. இப்போ ரைஸ். இப்பயே ரைஸா? அப்போ மட்டன் எப்போ போடுவீங்க? அதான் நான் இது அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். ஊறி இருக்கு நல்லா. 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ ரைஸ். ஆமாம். இது வந்து பாஸ்மதியோ சீரக சம்பாவோ கிடையாது. பொன்னி, நார்மல் பொன்னி. பொன்னி. இதுக்கு எதுவும் பேர் வேற எதுவும் இருக்கா? பொன்னி ரைஸ் தான் இது. முக்கால் கிலோ நீங்க எடுக்கிறது வந்துட்டே இருக்குமா? கை குட்டியா இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குதான் அது கை நோயா இருக்குதா அது வெட்டியாந்து போட்டு மட்டன். மெயினான மேட்டர் கைஸ். மட்டன் மட்டன் வேகிறப்பவே நீங்க ஸ்பைசஸ் போட்டீங்களா? ஆமாம். மட்டன் தாளிக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டால் தான் நல்லா. கேப்பில் பார்த்தீங்கன்னா இது இருக்கட்டும். நம்ம தனியாக சூப் ஒன்று ஆட்டையை போட்டு குடிச்சிட்டு இருக்கோம் கைஸ். செம்மையாக இருக்கு.
உடம்பு செல்ல கைஸ். இது ஒரு 2 நிமிஷம் சும்மா மூடி வைக்கலாம். ஓகே. வெயிட் போடுறதுல இது ஒரு 2 நிமிஷம் அது கொதி வந்த பிறகு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பார்க்கணும். எவ்வளவு நேரமா மூடி வச்சிருப்பீங்க? அந்த பார்த்தாச்சு மூடி வைக்கல, அதெல்லாம் செட் ஆகணும்ல. கொதிச்சிருச்சே. ஆமா கொதிச்சிருச்சு. குழம்பு சோர்ஸ் ரெண்டும் ஒண்ணா கொதிக்குது. குழம்பு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கு, கரெக்டா தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போறீங்க? நெய் வந்து மேலே போட்டா கொஞ்சம் சாதம் வந்து குலையாம வரும். லாஸ்டா மூடி வைக்கிறதுக்குனே நெய் போடணும். அது எவ்வளவு போட வேண்டியிருக்கும்? எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ரொம்ப நெய் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய போடலாம். எண்ணெய் பசம் நிறைய வேண்டான்னா அளவாக போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டுக்கு 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். டீஸ்பூனில் 2 ஸ்பூனு அவ்வளோதான் போட்டு இது 2 விசில் வரணும். ஓகே. பக்கத்தில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இரும்பு சட்டி, இரும்பு கடாய் இல்லை, இரும்பு தோசைக்கல். இரும்பு தோசைக்கல் நல்லா வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதை வச்சு அது சூடு ஏறட்டும். தோசை ஊற்ற போறீங்களா? தோசை ஊற்றுறது இல்லை, இது சூடு ஏறிட்டே இருக்கும்போது இது 2 விசில் வந்தோடனே இதை தூக்கி இதில் வச்சிடணும். ஓகே ஓகே. தம் கட்டுறாங்கல்ல. ஆமாம். பெரிய பெரிய அண்டா சாதம்லாம் பிரியாணிலாம் செஞ்சானா தம் கட்டுவாங்க. அதுக்கு கோதுமை மாவெல்லாம் போட்டு சுற்றி ஆமாம் போட்டு அது மேலே தட்டு வச்சு நெருப்புலாம் போட்டு வைப்பாங்க. நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம் வீட்டுக்கு, அதனால தோசைக்கல் மேலே வைக்க. இது எத்தனை விசில் வந்த பிறகு ஏற்ற வைக்கணும்? 2 விசில். 2 விசில் வந்துச்சுன்னா போதும். மாமா 2 விசில் வந்துடுச்சு. 2 விசில் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாமா? சாப்பிடலாமா? அப்படி வச்சு விட்டுருணும். இதுக்கு தான் பக்கத்தில் தோசைக்கல் வச்சிங்களா? ஆமாம். அது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த சிம்மில் வச்சுட்டு அப்புறம் இதையும் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தோசைக்கல்ல இருக்கிற ஹீட்டுக்கு உள்ளே இருக்கிறது நல்லா மலர்ந்துடும். சாதம் மலர்ந்துருமா? பூவா உள்ளே வச்சுருக்கீங்க மலர்றதுக்கு. ஏதோ தட்டுக்கு எனக்கு பிரியாணி வந்தால் ஓகே. சரி, சைட் டிஷ் என்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. ரெடி 1 2 3. சாதம் எப்படி இருக்குது? சாதம் நல்லா இருக்கு. டேஸ்ட் எப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா தெரியும். டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஃபைனல் அவுட்புட் இதுதாங்க. பார்த்துக்கோங்க, பிரியாணி நான் சாப்பிட போகிறேன்.